ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு பர்சன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நீ வந்து வீடியோ போட்டு தான் சம்பாதிக்கிற, அந்த சம்பாத்தியத்தில் தான் நீ வந்து என்ஜாய் பண்ணி ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாவில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் எந்த பேமெண்ட்டும் வராது. சரியா? அவங்க சொந்த உழைப்பில் இருக்க காசை வந்து தான் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்றதோ இல்லைன்னா எங்கேயும் போய் வீடியோ போகிறதோ இல்லை எங்கேயும் போகிறதோ வரதோ எல்லாமே அவங்களோட சொந்த காசாக தான் இருக்கும். சரியா? ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து யாருக்கும் எந்த வருமானமும் வராது. யூடியூப்பில் மட்டுமே வருமானம் வரும். அதுவும் அந்த வருமானம் கூட எக்கச்சக்க ஃபாலோவர்ஸும் வியூஸும் போனால் மட்டும்தான் காசு கிடைக்குமே தவிர சும்மா அவங்களுக்கு தூக்கி கொண்டாந்து எல்லாரும் வாயில் கொடுக்க மாட்டாங்க காசை. அதனால் சம்பாத்தியம் பண்ணால் தான் காசு வரும். சும்மா எல்லார்ட்டையும் இருந்து அது என்ன சொல்கிறது, ஓசியில் வந்து காசு வராது. யார்கிட்டையும் போய் கையை நீட்டி எப்படி தர்மம் எடுத்துகிட்டு அலைய மாட்டாங்க. ஏன்னா அந்த நிலமை எல்லாருக்கும் கிடையாது. அவங்கவுங்க சொந்த உழைப்பில் தான் உட்காந்து காசு சம்பாத்தியம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரியா? அதனால் சும்மா வந்துட்டு நம்ம பேசணும், எனக்கு வந்து நான் வந்து இப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு வந்து பேசிட்டு வாயை திறந்துட்டு இருக்காத, வாயை கிழிச்சிட்டு விட்டுருவேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேடாக வந்து பேசணுங்கிறதுக்காகவே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியாமல் வந்து பேசாதீங்க. இதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணி கூட அதில் முன்னேறிக்கிட்டு தான் இருக்காங்க. சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, காஸ்ட்யூம் இது பண்ணுறாங்க, ஆயில் விற்கிறாங்க, எவ்வளவோ வழி இருக்குது. அது அவங்களுக்கு முன்னேறதுக்கான ஒரு வழியை தேடி போய் அவங்க வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு சும்மா நான் தான் வந்து பேசுவேன், எனக்கு தான் வாய் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சும்மா வந்துட்டு ஒவ்வொன்று கத்திட்டு போவாத. அதனால் எப்படி யார்கிட்ட பேசணும், என்ன அங்கே இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் என்னமோ காசு மலையாக வந்து அவங்க வீட்டில் கொட்டி அவங்க வந்து எல்லாம் உட்காந்து பண்ணி பறக்கி பார்த்து ஓசையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி வந்து பேசாத. சரியா? உழைச்சாதான் காசு, உழைக்கலைன்னா அது அடுத்தவன்கிட்ட பிடிங்கிட்டு காசு உடம்புல கூட ஒட்டாது. அதை தெரிஞ்சுட்டு வந்து பேசு.